கையால் எறிந்து பீம மகனா இருக்க முடியாத கடவுள் கொஞ்சம் அழைத்து எப்படியா இருந்தால் 105 பேருக்கும் ஒரு தங்கல்வா துட்டட சேத்தரசனை அச்சனும் கொண்டு விட்டார். பூமியிலிருந்து பொட்டிலிருந்து துச்சாலையா நம்ம வீட்டுக்கு வந்தா மனையில அடிய வச்சா நம்ம மனை வித்தி கிடையாது அப்படின்னு சத்தியா தூது அனுப்பினான். கடவுள் கொஞ்சம் ஒன்னும் தருமா எங்க நடப்பா கைலாயம் சென்று இருக்கிற பஞ்சவரை பெற்று மாமனை கொள்வது நிச்சயம். ஒரு நாள் மட்டும் பானப்படுத்தி வைங்க அப்படின்னு தூது சொல்லிட்டு வந்துட்டான். அவன் பார்த்தானோ அணியா வகுத்த நானா வகுத்து தோணாச்சாரி ஆனா கபாலபந்தம் செய்து புலிமுக யுகம் சர்ப்ப யுகம் சக்கரை யுகம் சுசிமுக யுகம் 4 அணியா வகுத்து வாழ்த்தி தோணாச்சாரி புலிமுகத்துல இருக்கிறார். இங்க இருந்து போய் பாச்சார டேரி போட்டு அடிச்சு நான் பயிர் ஓடுவான் அந்த கம்மியாட்டி. அதனால வேச உள்ள போய் அவனை கொண்டுடலாம். அடியாதுக்கு அடி அவனை போய் பழப்பான்னு அடிச்சு நான் பள்ளி கீழே கையில விழுந்துலாம் ஓடி போவான் போயிட்டு மாதா பிதா குரு தெய்வம் வாத்தியார் அடிக்கிறது குரு நட்டி நீ அவன் கொலகாரன் குரு இல்ல. அம்மா அவனை கொல்லு கோவில் வந்து அவன் அடிச்சு வந்து யாரும் சொல்றா இந்த ஆள் பேரு கேட்டு வாத்தியார் அடிக்கூடாது. வாத்தியார் மதிக்க வேண்டும். நீ சொல்லிட்டு நல்லா போ. ஐயா என்ன பாவம் சொல்றாரு ஆதி புத்தி சபையில் பண்டது குறியாத்திர பூமி உள்ள போறதுன்னா அவனை அடிச்சு தூள் பார்த்தான் பைய கை இறக்குறான்னு சொன்னேன். மாமா ஒரு பாத்தியான்னு காந்த உதவி மூஞ்சி வைப்பான். அவனோடு போப்புரிய வேண்டுமா? இந்த பொழுது நாளாவது நாளை பொழுது நாளை சூரியன் விழுந்துருவோம். அதனால என்ன செய்வது? அதனால என்ன செய்ய வேண்டும்டா? ஏன்னா சண்டை நேரம் மாறி ராஜத்தை முன்னுமா திருப்புறான். ஏன்னா நம்ம ராஜத்தை திருப்பி போடுறோம் ஏமாந்து போடணும். சோவா பசங்க நினைச்சிருவான். ராஜத்தை முன்ன உண்மை திருப்பி தனியா வருவாங்க. ஓடி காலை பிடிச்சிக்கிறேன் செய்த நன்றியை ஒண்ணா சொன்னா மன எனக்கு மட்டும் வடி விட்டுருவான் ஆச்சாரு. நயத்தாலதான் அப்படியா அட முன்னுக்கு பாண்டவரையும் ராஜாக்களும் துரியான்மர்கள் 100 பேரும் 105 பேர்களும் ஏற்கனவே எங்களுக்கு ஆசான் கிருபாச்சாரி ஆசான். அந்த கிருபாச்சாரி ஆதினத்திலே நாங்கள் விபத்தை பயிலும் காலத்திலே எங்க அண்ணன் பீமன் எடுத்த பந்தானது கிணத்திலே விழுந்து விட்டது. அந்த கிணத்தில் விழுந்த
பாஞ்சால மன்னத்திலே சபதம் கூறி, அடே பாஞ்சால மன்னா, என்ன மரியாதை காரணத்தினாலே உன்னை போல ஒரு சித்தத்தை இருக்கிறது கற்றுக் கொடுத்து உன்னை அடித்து பிடித்து இழுத்து வருகிற சபதம் கூறி அத்திமாநகரத்தை நோக்கி வருங்காலத்திலே நாங்கள் கிளத்திலே பந்து போட்டு எடுக்க முடியாது வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது ஓடி வந்து குருமக்களா, என்னடா கிணத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்க, ஐயா குருநாதா கிணத்திலே பந்து விழுந்து விட்டது, அதை எடுக்க முடியவில்லை என்று சொல்ல, அப்பொழுது உங்கள் ஆசார் கிருபாச்சாரிக்கு தமிழ் வேதம் தெரியாதா என்று கேட்டீர். அந்த ஆள் தெரியாதுன்னு சொல்லிட்டார். அதனால இத்தமிழ் வேத மந்திரத்தை சொல்லி அந்த கிணத்தில் விழுந்த பந்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சுப்பரை கொண்டு வந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து அந்த கிணத்திலே விடுத்து அந்த பந்தை தமிழ் வேத மந்திரத்தினால் எடுத்து கொடுத்தார். அப்பொழுது எடுக்கும் நியமித்து 104 பேர்களும் கிணத்தை மட்டும் பார்த்தார்கள். நான் என்ன செய்தேன், ஆனால் ஒரு உதவிய சேவை கற்றுக்கொண்டே எடுத்த பந்தை மறுபடியும் கிடத்திலே விடுத்தேன். அதுக்கு மந்திர உபதேசம் கொடுத்தேன், பந்தை எடுத்தேன். அர்ஜுனா, இந்த தமிழ் உனக்கு யாரா சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டீங்க. ஐயா, யாரும் எனக்கு சொல்ல தெரியவில்லை, உன்னுடைய உதராசிவு மூலியமாகவே அந்த மந்திரத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன போது, அர்ஜுனா நீ ஓடாமலை உணர்வு வல்லவனடா, நீ கற்பனை மாணாக்கனடா, உன்னை போல ஒரு மாணாக்கன் உலகத்தில் கிடையாது, இன்று முதல் நீதானோட எனக்கு சீடன் அப்படி என்று என்னை வாழ்த்தினாய் ஐயா. அதுவும் மறந்து நீங்கள் பந்தை எடுத்ததினாலே வல்லவருக்கு புல்லு ஆயுதம் என்று உங்களுக்கு பேர். அதே பந்தை உங்கள் உதடாசிவு மூலியமாக நான் மறுபடி அந்த மந்திரத்தை சொல்லி எடுத்ததினாலே வல்லவம் பம்பரம் வச்செடுத்து ஆடுமாங்களே, அது எனக்கு ஏற்றது. அதனாலே குருநாதா, அப்பேற்பட்ட மாணாக்கர் உலகத்தில் யாரும் இல்லை என்று என்னை தேர்ச்சி செய்தார். அதையெல்லாம் மறந்து இன்று நான் வழிவிட மறுப்பேன், வழிவிட முடியாது என்று சொல்லிவிட்டீரானா கதிரவன் மறந்து விடுவான், நக்கினிலே இறங்கி விடுவேன். ஐயா, நான் செய்த நன்றியும் நான் செய்த உபசாரங்களையும் ஒன்று நினைத்து பாருங்கள் சுவாமி. வில்லரங்கத்தில் நடந்து முடிந்த உடனே குருநாதா, ஒரு குருத்தச்சனை என்ன வேண்டும் என்று கேட்டோம். அப்பொழுது எங்களுக்கு ஆடு வேண்டாம், நகர வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், என் எதிரி பாஞ்சால மன்னன், அவனை பிடித்து அடித்து நடகோடி கம்பத்தில் கட்டி யார் இழுத்து வருகிறாரோ அதுவே எனக்கு குருத்தச்சனை சொன்ன போது, சூரிய முதல் வீரன் வரை 100 பேர்கள் சென்று பாஞ்சாலனை அடிக்கலாம், பிடிக்கலாம், ஒரு குருத்தச்சனை கொடுக்கலாம் என்று அவளோடு சென்றார்கள். அந்த பாஞ்சால மன்னனுடைய ஏவலனால் அடிவுதைப்பட்டு எல்லோரும் திரும்பி ஓடி வந்தார்கள். அப்பொழுது அர்ஜுனா,
உன்னை தவிர அந்த பாஞ்சாலன் பிடிக்க ஒருவரால முடியாது என்று சொன்ன உடனே உன் வார்த்தையை கேட்டு ஒரு சவால் தேர வேண்டுமே. அப்படி என்று நான் பாஞ்சாலன் என்று அந்த அங்கிருந்த சத்திரியர்கள் எல்லாம் அந்த துருபத சக்கரவர்த்தி பிடித்து அடித்து ரதமோடி கம்பத்திலே கட்டி இருக்கும் காலத்தில் அங்க இருக்க முடியாத சத்திரியர்கள் எல்லாம் உனக்கும் பாஞ்சாலனுக்கு என்னடா பகை? அவர் ஒரு சத்திரியன், நீங்கள் ஒரு சத்திரியன். உனக்கும் பாஞ்சாலனுக்கு என்ன பகை? அப்படி இருக்க எனக்கும் பாஞ்சாலனுக்கும் பகை இல்லை. என் குருவாருக்கு முடியான துணாச்சாரிக்கு நான் வைக்க முடியாத குரு தட்சணை. அப்படி என்று அப்பாடு உந்தன் சொற்படி நானே எழுந்திருந்தான் பாஞ்சால மன்னன். படுபாவி பாப்பான் துணாச்சாரி, என்னை கொண்டு வந்து ஒரு பாதத்திலே வீழ்த்தினானே அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் மீதிலே எனக்கு கோபம் இல்லை. ஏனென்றால் அவன் என்னை போல ஒரு சத்தியன். அதனாலே என்னை மானபங்கம் செய்தாயடா துணாச்சாரி. உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணும் அந்த அர்ஜுனன் தோளுக்கு சென்ற ஒரு பெண்ணை நான் பெறாவிட்டால் என் பேர் அனமுக பாஞ்சாலன் அல்ல என்று சபதம் கூறினான். சபதம் கூறிய பாஞ்சாலன் சென்று யாக உபதேசனை கொண்டு யாகத்தை செய்து வில்லொன்று சொல்லொன்று செங்கனி மாலை ஒன்று துச்சத்துவமன் ஒன்று திரௌபதி ஒன்று 5 தக்களை பெற்றெடுத்தான் பாஞ்சாலன். இந்த அர்ஜுனன் மாப்பிளையை பார்த்துவிட்டு சென்று ஒரு பெண்ணை பெற்றெடுத்தார் அந்த பாஞ்சாலன். அப்பொழுது எழுந்திருந்து அர்ஜுனா, என் சபதத்தை முடித்து கொடுத்தாயடா, என் சபதம் தெரிந்து விட்டதடா. உன்னை போல வீர தீரன் மாணாக்கன் உலகத்துல யாரா இருக்கிறான்? அப்படி என்று என்னை வாழ்த்தினாய் ஐயா. நான்கு வேதம் அறிந்தவர் உங்களுக்கு தெரியாதது உலகத்துல உண்டு ஐயா. ஒருவனுக்கு செய்த நன்றி மரப்பிறப்பு பிறக்கும் வரை வைக்கல மர்மமா இருப்பது ஒருவனுக்கு செய்த நன்றி உத்தமர் எவரானாலும் மறுபிறப்பு பிறக்கும் ஒருவனுக்கு செய்த நன்றியை ஒருவன் ஒருவனுக்கு செய்த நன்றியை ஒருவன் மறப்பான் அவன் மனிதனே இல்லை. அதனாலே இந்த நன்றியெல்லாம் நினைத்து பார்த்து அத்துடன் செய்த உபகாரத்தை நினைத்து பார்த்து மனதிற்கு எனக்கு வழிவிடுங்கள் ஐயா.
இன்னும் நான் செய்த நன்றி இருக்கிறதே. ஒருவர் செய்த நன்றியை சொல்லி காட்டக்கூடாது. நான் ஏன் சொல்ல வருகிறேன், என் உயிர் போகும் தருவாயிலே செய்த நன்றியை காப்பது செய்ய. அதனாலே மாணாக்கர்களுக்கு வாரம் வாரம் சனி நீராக என்ன தானம் செய்ய வேண்டும் அப்படி இதோ யமுனா நதிக்கரைக்கு சென்று எல்லோரும் அரப்பு கொண்டு வந்து அரப்ப தலையிலே தேய்த்து என்ன தானம் செய்யறதோ சொல்லுவாங்களா ஆசாமி. அதே போல வாங்கடா குடும்ப மக்களா யமுனை ஆற்று செல்லலாம் என்று காலம் செய்யலாம் அப்படி என்று 104 பேரை அல்லது 105 பேரை அழைத்து சென்றீங்க. போகும் வழியிலே அர்ச்சுனா அரப்பு கிண்ணத்தை கிருபாக இடத்தில் வைத்து வந்து விட்டேன். நீ சென்று அந்த அரப்பு கிண்ணத்தை எடுத்து வாடா அர்ச்சுனா. அப்படி என்று என்னை அனுப்பிக்கிறேன். என்ன வட்டில எடுத்து வாடா. அப்படி என்ன வட்டில எடுத்து வர இருக்கிறேன். வரும்போது அந்த எண்ணெய் வட்டில கீழே வைக்காத கொண்டு வந்து கையில என்று சொன்ன போது ஒரு வார்த்தை கேட்டு என் தாய் யாருக்கு யார் தெரிவார்கள் சொல்லு. நான் எண்ணெய் வட்டில வாங்கி வர சென்றேன். அந்த நேரத்திலே மீதி இருந்த 104 பேரை அழைத்து வந்து ஒரு ஆலமரத்து அடியிலே அமைத்து அச்சரத்தை எழுதி அச்சரத்தின் மூலியமாக வித்தையை கற்றுக் கொடுத்தேன். அதை எடுத்து வா என்று அந்த அச்சரத்தின் மூலியமாக ஒரே பானத்தினாலே ஆபரத்தில் இப்படியான இலைக்கெல்லாம் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு துவாரம் போடும்படி ஒரு பானத்தை விடுத்தால் அது 100ஆகவும் 1000ஆகவும் லட்சமாகவும் மாறி 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 துளைக்குமா. அப்பேற்பட்ட தனுவேதம் துரோணாச்சாரியுடைய வேதம், துரோணாச்சாரியுடைய மந்திரம். அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தாரா 104 பேருக்கும். அந்த மந்திரம் தான் ஒரு பானம் ஆலமரத்திற்கான இலைக்கு எத்தனை இலை இருந்ததோ அத்தனை இலைக்கும் ஒரு தோரம் கொடுத்ததான். அதுதான் இப்ப அணுவாயுதமாக மாறி நம்ம நாட்டுக்கும் அயல் நாட்டுக்கும் சண்டை போயிடுறாங்கன்னா அந்த தமிழ் வேதத்துடைய துரோணாச்சாரியுடைய வேதம் தான் இன்னைக்கு அணுவாக மாறி 100 1000ஆகவும் 1000 லட்சமாகவும் மாறி வெளிநாட்டிலே போர் புரிகிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் பாரதமும் ராமாயணம் தான். அந்த வித்தை கற்றுக் கொடுக்கும் நேரத்திலே அந்த ஒரு வானத்தினாலே இலக்கு ஒரு வாரம் போட யாராலும் தெரியவில்லை. அதனாலே வழியாக அச்சுடன் வருவான், இந்த வித்தையை படிப்பான். அப்படி என்று அச்சரத்தை கலைக்காத போயிட்டீங்க. வழியாக இடதுகரத்தில் எண்ணெய் வட்டிலும் வலதுகரத்தில் வெள்ளம் பிடித்து ஓரிவரும் பார்க்கும் காலத்திலே ஆலமரத்துக்கு அச்சரம் இருந்தது. கலையாத அச்சரத்தை கண்டேன். அந்த கலையாத
வலது இடத்துல வில்லு இருக்கிறது, இடது இடத்துல எண்ணெய் வட்டில கீழே வைக்காத எடுத்து வராச்சுனா என்று சொல்லியிருக்கிறார். பத்தி விட்டால் குருவே குரு வார்த்தை மீறக்கூடாது. அப்படி என்று இடது இடத்திற்கு எண்ணெய் வட்டிலை ஆகாயத்தில் எரிந்தேன். ஆகாயம் எனக்கெல்லாம் இரண்டாவது துவாரம் கொடுத்தேன். துவாரம் கொடுத்து எவனை ஆட்சி வந்தேன். என்னடா ஆச்சுனா இதுவரைக்கும் தாமதம் என்று கேட்டேன். ஐயா புதுமையா துவாரம் வரம் கொடுத்தேன் சுவாமி என்று அர்ச்சுனா இடதுகாத்துக்கு மேல் எண்ணெய் வட்டில் எப்படிதான் கீழே வைத்தாய் என்று கீழே வைக்காமல் பிரமறிந்து ஆகாயம் போய் வதற்குள்ளே நிலப்பிடித்தேன் என்று உன்னை உரைத்தேன். அர்ச்சுனா உன்னை போல மாணாக்கன் ஒரு உலகத்துல யாரும் கிடையாதா. நீ ஓடாமலை உணர்வதா கற்பனை மாணாக்கனடா. இனிமேல் இந்த துணாச்சாரிக்கு நீ மாணாக்கன் அல்லடா, நீ ஆசாண்டா. நான் தாண்டா மாணாக்கன். நீ ஆசாராகவும் நான் மாணாக்கனாக இருந்து உன்னிடத்திலேயே நான் பணிபுரிந்து வித்தையை கற்கலாம் என்று உட்கொண்டவனாக இருக்கிறேன். நான் இல்லடா ஆசா, நீ தானடா ஆசான் என்று சொன்னீங்க ஐயா. இயற்கை மாணாக்கன் ஐயா, துரியோதனன் செயற்கை மாணாக்கன். காலம்பூரா அச்சுணந்தானே எனக்கு சீடன், அச்சுணந்தானே விசாரதை, அச்சுணந்தானே மாணாக்கன். அப்படி என்று என்னை பிள்ளைக்கு பிள்ளையாகவும் மாணாக்கனுக்கு மாணாக்கனாகவும் என்னை ஆசானது நினைத்தாய் ஐயா. அவையெல்லாம் மறந்து இன்று வழிவிடாது மறுத்து விட்டானால், கதவும் மறந்து விட்டானால் ஐயா அக்கிலே இறங்கி விடுவேன். காலமெல்லாம் காவல் செய்த துணாச்சாரி இவ்வளவு வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் இந்த அச்சுடன் உயிர் போல பார்த்திருந்தாரே. அப்படி என்று ஒன்று நகைப்பார்கள் ஐயா. இன்னும் நான் செய்த நன்றி இருக்கிறதே. குருநாதா தருமன் முதல் சகாதேவன் வரை நாங்கள் 5 பேர் ஒரு துறையிலும், ஆசா நீங்கள் ஒரு துறையிலும், சனி ஆடு காலத்திலே அந்த கராயில் சொல்லக்கூடிய முதலியானது ஒரு காலை பற்றி உள்ளே இழுத்தது. கரா உள்ளே இழுக்கவும் நீங்கள் வெளியே இழுக்கவும் உயிருக்கு ஊசலாடிக்கொண்டு அவையும் அவையும் குருகுல மக்களா என்று கதிரி காலத்திலே துறையாமல் 100 பேர் வழி வந்து பாத்தியார் முதல் இருக்கிறது. அப்படி என்று கல்ல பொறிக்கு வந்து கரை மேல வச்சுக்கிட்டு எல்லாரும் கல்லாரி கட்டியாலே வச்சோம். ஜலத்தில் இருக்கக்கூடிய முதலை உள்ளே இருக்கிறது. இவன் அடிக்கிற கல்லு ஒரு புறப்படுது. தளத்தில் இருக்க முதல மேல கல்லடிப்படுமா? கல்லடி ஒரு புறப்படவும் முதலை ஒரு புறம் இழுக்க
கற்றுக் கொடுத்த வித்தை எல்லாம் பாழாகிவிட்டது. துரியன் முதல் மிகுனவை யாரும் இந்த முதல் சிரசை அறுப்பதற்கு வழி தெரியவில்லையே. இப்பேற்பட்ட மாணாக்கராக கரிமானாக்கராக கதை மாணாக்கராக இருக்கிறார்களே. நம் கற்புற மாணாக்கர் அத்துணை இங்கே இருந்தா இந்த முதல் சிரசை அறுப்பாரே. அப்படி என்று ஒரு காலத்திலே அறியாதிபுரம் என்று யானையை காலை பற்றி முதலை இழுக்கவும் அறியாதிபுரம் என்று உரைக்கவும் அப்பொழுது கால்நடையாக ஓடி வந்து பகவான் ஆராயினும் கரா என்று சொல்லக்கூடிய முதலையை சிரசை எடுத்து கரி என்று சொல்லக்கூடிய யானைக்கு முத்து மூச்சு கொடுத்தாரே. அதை போல அச்சுணை இங்கே இருப்பாரானால் நமக்கு உயிர் பிச்சை கொடுப்பாரே. அப்படி என்று நான் ஓடி வந்து முதலை சிரசை அறுக்க வேண்டுமே. அப்படி என்று நான் முக்கால பாட நீ சொல்லிக் கொடுத்த தமிழ் வேதத்தினாலே முக்கால பாடத்தை கூட்டி முதல சிரசை அது காதோடு அதை கழுத்து இருக்க வேண்டும். அப்படின்னு ஜலத்தே இருக்குமையான முதலையை நான் கோர்த்து காதுதான் காலோடு முதல சிரசை எடுத்து உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன் ஐயா. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அர்ஜுனா, நான் பர்வராஜனுடைய கும்பகலசத்திலே வந்தவர் இந்த துணாச்சாரி. எங்க அப்பா பர்வராஜன் எப்பொழுது இந்த யமுனை ஆற்றிலே முதல் வாயிலிருந்து என்னை காவல் செய்தாயனா, இன்று முதல் நீதானடா எனக்கு தந்தை. தந்தையும் நீயே, தாயும் நீயே, என் குருவு நீயே, என் தெய்வம் நீயே. அப்படி என்று சொன்னீங்களே ஐயா. எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாயடா அச்சுரா என்று சொன்னீங்களே. அன்று யமுனை ஆற்றிலே உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தேனே. துரியோதனை என்னையா கொடுத்தார்? உடுத்த விட கொடுத்தார், உன்ன விட கொடுத்தார், இருக்க இடம் கொடுத்தார். இந்த அச்சுடன் உயிரையே கொடுத்தேயா. அன்று பாஞ்சால மன்னன் உன் பிள்ளை அசுத்தாமனுக்கு பால் பசு கேட்கிறான் என்று பாஞ்சால இடத்துல சென்றி அவன் மரியாதை இருந்தார். அதனாலே சபதம் கூறி வந்து உன் சபதத்தை நான் முடித்து கொடுத்தேன் சுவாமி. நேற்று என் பிள்ளையை கொன்றால் படுபாவி சைத்தரசன், அவனை கொள்வேன் என்று நான் புத்திர சோகத்தினாலே சபதம் கூறினேன். ஒரு சபதத்தை முடித்தன்னா என் சபதத்தை முடித்து நீங்கள் கொடுக்க கூடாதா? இது தர்மம் இல்லையா? இது நியாயம் இல்லையா? இது அகர்மமா சுவாமி? அதனால எனக்கு வழிவிடாது நீங்க மறுத்து விட்டீரானா நான் அக்கியிலே இறங்கிவிடுவேன். அதனாலே சுவாமி நீங்கள் கூறியல்லவா, நான் மாணாக்கர் அல்லவா ஐயா வந்தானே. அப்படியே ஒன்று நான் போர் புரிந்து ஒரு அணியை நான் தாண்டினான். அடுத்த நிலை யார் இருக்கிறது? என் எதிரி மெய்யா கண்ணனை வைத்தான். வெற்றி புரிந்து
அணியை நான் தாண்டி போனாலும் அடுத்த அணியில என் எதிரி கண்ணன் இருக்கிறா. அவர் என்னவே வெறுப்பா. அதுக்குள்ள கதிரவன் மறைந்து விடுவார். அதனால நான் இட்ட சபதம் இருக்கிறது. உங்க சபதத்தை நான் முடித்து கொடுத்தேன். நான் என்ன சபதம் செய்திருக்கிறேன்? நாளை 16 கதிரவன் மறையும் முன்னமே ஐயா மெய்யவே அறுத்து பந்து போல எரிகிறேன் என்று சொல்லி சபதம் கூறியிருக்கிறேன். அந்த சபதமே போயிடும் ஐயா. அதனாலே இன்று 16 நாளையிலே தயவு கூர்ந்து உன் மனம் இறங்கி குருநாதா எனக்கு வழி சந்திரகுலம் குண்டத்து போகும். இதற்கு காரணம் யார்? துரோணாச்சாரி அல்லவா? அப்படி என்று உங்கள் பழி வரும் சுவாமி. இதெல்லாம் தர்மம் என்று ஒரு தர்மத்தை நீங்கள் படித்திருந்தால் எனக்கு வழிவிடுங்கள் சுவாமி. எடுத்தளித்து உழைத்த வாரியம். ஆமா, திருவாசகத்துக்கு உருகார் ஒருவாசகத்துக்கு உருகார் என்று சொல்வார்கள். ஆமா, அது போன்று நீ சொன்ன காரணங்கள் அனைத்து சொல்ல எனக்கு கொஞ்சம் உருகிய விட்டது. எனக்கு தெரியும் மகன் உருகிவிட்டது. நீ எனக்கு சிறந்தவராக்க. ஆனால் துரியோதனாகப்பட்டவன் எனக்கு உண்ண உணவு பூரணத்தை கொடுத்தவன் இருக்க இருப்பிடம் மூன்றை படித்தவன். எனக்கு பாலை வார்த்தவனுக்கும் காலை விளத்தவனுக்கு பணி நினைக்க கூடாது. நான் காலை பிடித்தவன், பாலை வார்த்தவன். துரியோதன வீட்டுல உண்ட வீட்டுக்கு நல்லகம் பண்ணக்கூடாது. அவன் வீட்டுல சாப்பாடு சாப்பிடணும், அவன் வீட்டுல படுத்திருக்கு, அவன் வீட்டுல தங்கி இருக்கு. அங்கேதான் இருந்தோம். கொஞ்சம் அங்கேதான் எங்க இருந்தோம்? துரியோதன அதனால வேண்டி அவனும் எனக்கு முக்கியம். நீயும் எனக்கு துணை சிறந்த மாணாக்கன் உயிரையே காவத்து பண்ணி கொடுத்தவன். ஆனா 2 பேருக்கு மாதங்கள் இல்லாது ஒரு உதவியா நான் செய்கிறேன். உனக்கு உயிர் கொடுத்தவன் உணவு கொடுத்தவன் 2 பேருக்கு முக்கியம். அதனால வேண்டி அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உனக்கு வழிவிட அமையிருக்க கூடாது. அதனால உனக்கு அனைத்து வித்தகளையும் கற்றுக் கொடுத்தேன். அப்படி இருந்தாலும் ஒரு வித்தைய தவிர இதுல ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்குறேன். என்னன்றா மோகனாஸ்திரம் என்று ஒரு அஸ்திரம் இருக்கிறது. மோகனாஸ்திரம். ஆமா, அந்த அஸ்திரத்தை எனக்கு ஆமா, அந்த மோகனாஸ்திரத்தை எடுத்து என் மாமியை விடுத்தினானால் என் மனைவி மீது நான் மோகித்த மோகத்திலே இருப்பேன். அப்பொழுது அந்த மோகத்தில் இருக்கும் பொழுது நீ உள்ளே சென்று உன் காரியத்தை வெற்றியாக முடித்து வெளியே வர வேண்டும். ஆனா ஒரு கண்டிஷன், நான் நீ போயிட்டு நான் மோகனாஸ்திரம் வெளியேறதுக்குள்ள உள்ள தெரிஞ்சு போச்சுன்னா உன்னை ஷரா போகிற மாதிரி கொஞ்சம் வந்தாலும் விட மாட்டான். ஷரா போகிற மாதிரி 18 தங்கரிசமே அவன் மலாட போன ஐயா தங்கரிசமே பாக்கியம். அப்படி
இந்த மாலையை போட்டுக்கொண்டு உனக்கு சோறு 100 இட்லி சாப்பிட்ட மாதிரி முழுகுண்டாஞ்சோடு சாப்பிட்ட மாதிரி உனக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். அதனால வேண்டி போட்டுக்கோ. அவன் மாலை போட்டு வந்திருக்கான். ஏன் தெரியுமா அந்த மாலை? ஒரு காரணம் பண்ண ஆமா சூரியகட்டை இருந்து பரமன் வாங்கினார். ஆமா பரமகட்டை இருந்து இந்திரன் வாங்கினான். இந்திரகட்டை இருந்து பர்துவாசன் வாங்கினார். பர்துவாசன் தோராச்சாரி கொடுத்தார். தோராச்சாரி இப்ப துரியோனுக்கு போட்டுறான் அந்த மாலைய. துரோணாச்சாரி கொடுத்த மாலையா? ஆமா ஆமா. ஓ உன்னருக்கும் உயிர் கொடுத்தவங்க 2 பேரும் உதவி பண்ணிட்டான். ஆமா ஆமா ஆமா. அவனை வேசார முறையில் கொள்ள முடியாது கொள்ள முடியாது. அந்த மாலை அந்த மாலை அழைக்கணும்னா 12ஆம் யுத்தத்திலே பகதத்தம் எடுத்தாலே வேலை ஆயுதம் 20 பானை அந்த மாறு கொடுத்தாங்க. இந்த வேலை எடுத்துமே அந்த மாலை அழைப்போம். கோத்துக்கலாம் ஒரு நாட்டுக்கு தெரிந்தலாய்வதில் ஆமா ஒரு சாதகபட்ச மாலையை முன்னால காமத்து பண்ண முடியும். பண்ண முடியவில்லையே. இதற்கு மேல் என்ன நம்பாது என்ன நம்பாது அட பண்டிகை கம்மியாட்டி நீ போகலாம். பாப்பார பள்ளி நினைச்சுக்கா பாப்பார பையா எதிரியை வெளிப்படுத்த வேண்டும். பனை அளவு கதிரவனாருக்கு சூரியன் இருக்கிறான். சூரியன் இருக்கிற வரைக்கும் வெளிப்பட மாட்டான். சூரியன் இருந்தறிந்தாலும் வெளிப்படுவான். அதனால தான் வீடித்தேன்.